இன்றைய தினம் வியாச பூஜை, வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக நமக்கெல்லாம் ஆச்சாரியன் என்று வரும்பொழுது கீதாச்சாரியன், லோகாச்சாரியன், ஜெகதாச்சாரியன் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி வரும்பொழுது ஜெகதாச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான திருவருளாலே இந்த சபாவானது அதனுடைய உறுப்பினர்களாகட்டும் அவர்களைச் சேர்ந்தவர்களாகட்டும் எல்லோரும் எந்தை எதிராசன் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திட வேண்டுமாக எம்பெருமானையும் பெரிய பிராட்டியாரையும் எம்பெருமானாரையும் பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் இது போன்றதான ஒரு சத்காரியம் மேன்மேலும் நல்லவிதமாக வளர்ந்து எல்லோரையும் க்ஷேமமாக இருக்கும்படியாக பிரார்த்திக்க வேண்டும். ஆகையினால இந்த மாதிரியான வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று வியாசர் யார் என்று கேட்டால் சாக்ஷாத் எம்பெருமான் தான் வியாசராக வந்தான். அந்த வியாசோவா சைன்யநாதோவா என்று அவர்தான் நம்மாழ்வாராக அவதரித்தார் என்பது குரு பரம்பரா பிரபாவம். அவருடைய கரியும் கடும் கண்டு கொண்மின் என்று அவருக்கு பவிஷ்யதாச்சாரியனாக காட்டிக் கொடுத்தவர் எம்பெருமானார். அவர் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லிச் சென்றவர் சாக்ஷாத் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆச்சாரியன் வேதாந்தாச்சாரியன் மற்றும் பரப்பல ஆச்சாரியாளுடைய பரிபூர்ணமான திருவருளோடு இன்றைய தினம் நன்மங்கல தினங்களாக அமையட்டும், இதுபோல் என்றும் அமையற்றும் என்று எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடியேன் தாசானுதாசன். எந்தை இராமானுசமுனி குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே அடியனுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே வயோவிருத்தர்களாகவும் ஞான விருத்தர்களாகவும் சீல விருத்தர்களாகவும் பல மகான்கள் நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்ந்து நம்முடைய சனாதன தர்மத்தை கடைபிடித்து அந்த அறங்களை மற்றவர்களையும் அதிலே இருக்கும்படியாக செய்து நம் நாடு தழைத்தோங்க பல விதங்களில் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடையவும் ஆசீர்வாதம் காரணமாகத்தான் இன்றும் பாரத தேசம் ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் நாம் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் கடைபிடிக்க வேணும் என்பது அவர்களுடைய ஆசை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கடைபிடிக்கிறோமோ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகான்னு மகாபாரதம் சொல்கிற பிரகாரம் தர்மத்தை அந்த அறத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நம்மை காப்பாற்றும். மந்தாரம் திராயதே மனனா திராயதே இது மந்திரஹா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? எவன் மனசினாலே மந்திரங்களை போற்றி காப்பாற்றி வைத்து அதை தக்க தருணத்திலே உபயோகப்படுத்துகிறானோ அவனை அந்த மந்திரங்கள் காப்பாற்றும் அப்படிங்கிறது உலக வழக்கு. மகான்களுடைய வார்த்தையும் அதுதான். அதிலே வியாசாச்சாரியர் சிறந்தவர். அவர்தான் எல்லாவற்றையும் பாகுபடுத்தி வேதங்களை எல்லாம் பைலர், ஜெய்மினி போன்றவர்களுக்கெல்லாம் பாகுபடுத்தி கொடுத்து நாம் எல்லோரும் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும், எந்த விஷயத்தை யார் யார் எந்த சாக்கைகளிலே பிறந்துள்ளார்களோ அவரவர்கள் அதை கடைப்பிடிக்க வேணும் என்பதாக ரொம்ப அழகாக கொடுத்தவர். பிரஸ்தான திரயத்தையே கொடுத்தவர் வியாசாச்சாரியார். அதனால் இதெல்லாம் அடியனுடைய குமாரத்தை இன்றைய உபன்யாசத்தில் சொல்ல இருக்கிறாள் பல விஷயங்களை. பிரஸ்தான திரயம்ங்கிறது வேற ஏதோ இல்லை, பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம். இதுக்கு பிரஸ்தானம்னா நம்ம இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பும் போது பிரஸ்தானம்னு பெயர், கிளம்புதல்னு பெயர். இந்த மூன்றை கொண்டு தான் சரணாகதி பண்ணி பகவான்கிட்ட போகும். அப்படிங்கிறதுனாலே
இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே எல்லோருக்கும் இது மாதிரியான ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், காலக்ஷேபாதிசயங்கள் நிறைய கேட்க வேணும், அரோக திருடகாத்திரத்தோடு இருக்க வேணும் அப்படிங்கிறதாக நாமும் இந்த சமய நன்னாளிலே ஏதோ வயசு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற காரணமாக எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்து வேத மந்திர ரூபத்தாலேயும் ஆசீர்வாத வச்சனங்களை சொல்லுகிறோம். கேட்டு இன்புற்று ஆனந்தப்பட வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். शतायस्वाहेत्याः शतायुर्वै पुरुषः शतवीर्यः आयुरेव वीर्यमवरुन्धे सहस्रायस्वाहेत्याः आयुर्वै सहस्रम् आयुरेवावरुन्धे सर्वस्मै स्वाहेत्याः अपरिमितमेवावरुन्धे नवो नवो भवति जायमानोन्नाङ्केतुरुषसामेत्यग्रे भागं देवेभ्यो विदधात्यायन् प्रचन्द्रमा अस्तिरति दीर्घमायुः सुमङ्गलीरियं वधूरिमागं समेत पश्यता सौभाग्यमस्यै तत्त्वायादास्तं विपरेतना इमां त्वमिन्द्रमेड्वः सुपुत्रागं शुभगा अङ्कुरु दशाहस्यां पुत्रानाधेहि पतिमेकादशं कृति शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्यमस्तु. श्रीमते रामानुजाय नमः. श्री वैकुण्ठपतये नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. இன்றைய தினம் வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நன்னாளில் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு முக்கியமான ஒரு குருவான ஸ்ரீ வேதவியாசர் அவதாரம் செய்த நன்னாள். அந்த வேதவியாசர் நமக்கு செய்த பற்பல உபகாரங்களில் மிகவும் முக்கியமானது வேதங்களை 4 பாகங்களாக தொகுத்து அளித்தவர் நம்முடைய வேதவியாசர். அதற்கும் அடுத்ததாக பிரம்மசூத்திரம் என சொல்லக்கூடிய சனாதன தர்மத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷமான நூலாக கருதக்கூடியது இந்த பிரம்மசூத்திரம். இதற்கு தான் பின்னாளில் பற்பல மதஸ்தர்கள் சங்கரர், ராமானுஜர், மத்வர் அவர்களுடைய பாஷ்யங்கள், அவருடைய கருத்துக்களை, வியாக்கியானங்களை நமக்கு அளித்தனர். அதற்கு தான் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்ற மிகப்பெரிய ஒரு நூலை நமக்கு, கிரந்தத்தை நமக்கு அளித்தார். அதற்கு ஆணிவேராக இருந்தது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் நம் இறைவனை அடைவதற்கு எப்படி வழி, ஒரு கயர், இறைவனையும் பக்தர்களையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு கயறு, ஒரு சூத்திரம் என்பதுதான் பிரம்மசூத்திரம் என்று வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மசூத்திரத்தை நமக்கு வழங்கியதான ஸ்ரீ வேதவியாசர் அவதாரம் செய்த இந்த நன்னாளில் நாமும் பற்பல விஷயங்களை நமக்கு எளிமையாகவும் உறுதுணையாகவும் சொல்லிக் கொடுத்த பற்பல ஆச்சாரியர்களை நாமும் நமஸ்கரித்து வேதவியாசரையும் மற்றும் ஸ்ரீசேஷ தயாபாத்திரம் என்பதாக எம்பெருமான் தான் நமக்கு முதல் குரு. அப்படி எம்பெருமான் முதல் தற்பொழுது உள்ள அஸ்மத் குருபியோ நமஹ என்பதாக தற்பொழுது நமக்குள்ள குருவை அனைவருக்கும் நம்முடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்படியாக செய்யும் அனைத்து சிஷ்யர்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபை கிடைப்பதற்கு நாமும் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைகுண்டபதயே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் ராமானுஜாசன், அடியன் கேசவசுவாமி, அப்புறமா எந்த ராமானுஜமுனி அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். குரு ஆச்சாரியன் அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார். நம்மளுடைய எல்லாமே ஆச்சாரியன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுறது. அதனால் இந்த நாளில் நம்ம அவங்கவுங்க அவருடைய ஆச்சாரியனை நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு முக்கியமாக எம்பெருமானார் வாழி திருநாமம் அதை சேர்த்துட்டு எல்லாருமே
சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த எந்த ராமானுஜமுனி இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறமா எல்லாருக்கிட்டேருந்து அடியேன் நிறையா கற்றுட்டே இருக்கேன். ஆனால் டெய்லி பேசிஸ் தினமும் கற்றுட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே அடியனுக்கு குரு. அதனால் உங்கள் எல்லாருக்குமே அடியன் சாஷ்டாங்க தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியன் ராமானுதாசன். ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ. அடியன் ராமானுதாசன். அடியன் கேசவசுவாமி அப்புறமா எந்த ராமானுஜமுனி அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். குரு ஆச்சாரியன் அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார். நம்மளுடைய எல்லாமே ஆச்சாரியன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுறது. அதனால் இந்த நாளில் நம்ம அவங்கவுங்க அவருடைய ஆச்சாரியனை நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு முக்கியமாக எம்பெருமானார் வாழி திருநாமம் அதை சேர்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த எந்த ராமானுஜமுனி இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறமா எல்லாருக்கிட்டேருந்து அடியன் நிறையா கற்றுட்டே இருக்கேன். ஆனால் டெய்லி பேசிஸ் தினமும் கற்றுட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே அடியனுக்கு குரு. அதனால் உங்கள் எல்லாருக்குமே அடியன் சாஷ்டாங்க தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியன் ராமானுதாசன். ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ தாசன். அடியேன் இந்த யதிராஜ விம்சதியில் சொல்கிற மாதிரி மித்யாச்சராமி யதிராஜத்தோஸ்மி மூர்க்கா என்கிற நிலையில தான் அடியேனும் இருக்கேன். இப்போது அடியேன் விஷயங்கள் தெரிவிக்கிறேன்னா நான் எங்கள் சுவாமிகள் ஆச்சாரியர்கள் அவர்கள் செய்த கடாட்சத்தின் உடைய அனுகிரகத்தால் ஏதோ 2 வாக்கியம் வளருது. இது எப்படி அடியன் பார்க்கிறேன்னா, போதயந்த பரஸ்பரம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா என்று கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரஸ்பரமாக எம்பெருமானை பற்றியும் அவனுடைய சேஷ்டிதங்களை பற்றியும் தாங்கள் சொல்லிக்கொண்டு அதனாலே சந்தோஷம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அந்த அனுகுணமாகத்தான் இந்த உபன்யாச தொடரையும் விஷயங்களையும் அடியேன் பார்க்கிறேன். தேவள் செய்த எல்லா மங்களாசாசனமும் அடியேனுடைய ஆச்சாரியர்களுக்கு சேரும். அடியேனும் அவர்கள் திருவடியை நமஸ்கரித்து அவர்களுடைய மங்களாசாசனமானது நம் எல்லோருக்கும் அவர்களுடைய அனுகிரகமானது நம் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று எம்பெருமானாரிடத்தையும் பிரார்த்தித்துக்கிறேன். சம்பிரதாய நிஷ்டர்களாக எம்பெருமானுக்கு ஆளாக நம்ம ஆக்கி கொடுப்பது என்பது எம்பெருமானார் செய்யக்கூடியதான மகோபகாரம். அதை அவர் திருவடியிலே பிரார்த்தித்து நமக்கு அனைவருக்கும் அது அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த திருநன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எந்தை ராமானுஜ முனி ஒய்யாரம் குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் அடியேனின் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இன்று குரு பூர்ணிமையுடன் சேர்ந்து நமக்கெல்லாம் மூல புருஷராக இருக்கக்கூடிய எந்தை எம்பெருமானார் அவருக்கே குருவாக திகழ்ந்த ஆளவந்தாரின் திருநக்ஷத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சீரிய ஒப்பில்லாத நன்னாளிலே அனைவருக்கும் எம்பெருமானாரின் கிருபா கட்டாட்சம் சித்திக்க வேண்டும்னு நான் எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எம்பெருமானாரின் திருவருளினாலே அவருடைய கிருபா கட்டாட்சத்தினாலே நமக்கெல்லாம் நல்ல கைங்கரியங்கள் ஏற்பட வேண்டும். பகவத் அனுபவத்திலே நம் காலமெல்லாம் நன்கு சிறப்பாக செல்ல வேண்டும். அப்படி நாம் பகவத் அனுபவ கைங்கரியங்களை செய்வதற்குண்டான உடல் சக்தியையும் எம்பெருமானார் தம்முடைய நல்லருளாலே நமக்கு தந்தருள வேண்டும்னு அவர் திருவடிகளிலே அனைவருக்குமாக அடியேன் இன்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தானம் உண்டு. அவர்களுடைய கிருபையாலே தான் நாம் உயர்ந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அடைகிறோம்னு சொல்கிறார்கள் பூர்வர்கள். இன்றைய தினம் ஆளவந்தாருக்கு திருநக்ஷத்திரம்னு பார்த்தோம். இந்த ஆளவந்தார் தாம் என்ன காட்டி கொடுத்தார்னா, அத்திர பரத்திர சாப்பி நித்யம் யதீய சரணௌ சரணம் அதீயம்னர். தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருடைய திருவடிகள் தான் எனக்கு கதியினர்.
இந்த உலகத்துல மட்டும்தான் கதியா? நாதமுனிகளின் திருவடிகளை பற்றி கொண்டு நான் பரமபதத்திற்கு போன பிறகும் அங்கு நான் எம்பெருமானை அனுபவிக்கப் போவதில்லை, பகவானை அனுபவிக்கப் போவதில்லை. நான் நாதமுனிகள் திருவடிகளையே அங்கேயும் அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த உலகத்திலும் சரி, மேலுலகத்திற்கு சென்றாலும் சரி, நமக்கு ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம் என்பதனை இன்று அவதரித்த ஆளவந்தாரானவர் நமக்கு சம்பிரதாயத்திலே முதலிலே காட்டி கொடுத்தார். அந்த வழியிலே வந்த எம்பெருமானாரும் நமக்கு அதே அர்த்தத்தை காட்டி கொடுத்தார். அப்படி காட்டி கொடுத்த எம்பெருமானார் திருவடிகளிலே நாம் நம்முடைய கிருத்தஜ்ஞதைகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தினம் நம்முடைய சம்பிரதாயத்திற்காக எவ்வளவோ ஆச்சாரியர்கள் பெரும் பாடுபட்டு நம் சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றளவும், என்னைக்கோ 1000 வருஷம் முன்னாடி இருந்த எம்பெருமானார் தொடங்கி இன்றளவும் அந்த சம்பிரதாயத்திலே ஒரு குறைபாடு இல்லாமல் செவ்வனே நம்மிடம் வரை கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதுங்கிறத நாம் எப்பொழுதும் நம் நினைவிலே வைத்து கொண்டு, இந்த குரு பூர்ணிமை அன்று இந்த சம்பிரதாயத்திற்காக பாடுபட்ட எவ்வளவோ ஆச்சாரியர்கள், பிள்ளைலோகாச்சாரியர் நம்பெருமாளை காப்பதற்காக காடுமேடுகள் எல்லாம் நடந்தார்னு பார்க்கிறோம். பிள்ளைலோகாச்சாரியருடன் அவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட சென்றார்கள். நம் மணவாள மாமுனிகள் எவ்வளவோ சிரமப்பட்டு தன்னுடைய இயலாத காலத்தில் கூட வியாக்கியானங்களை எல்லாம் எழுதி நமக்காக ஞானத்தை அளித்திருக்கிறார். ஆக பெரிய பெருமாள் தான் நமக்கு முதல் ஆச்சாரியன். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் தொடக்கமாக இன்று நாம் நம் கண் முன்னாடி அனுபவிக்கும் ஆச்சாரியர்கள் வரை இந்த சம்பிரதாயத்தை நமக்கு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள். நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் என்கிற சமாசரணத்தை செய்த ஆச்சாரியனாக இருக்கட்டும், நமக்கு நல்ல அறிவை புகட்டி நம்முடைய அனுஷ்டானங்களை எல்லாம் திருத்தி நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய யாவர் ஒருவராகவும் இருக்கட்டும், அவரும் ஆச்சாரியரே. அப்படிப்பட்ட அனைத்து ஆச்சாரியர்கள் திருவடிகளிலும் நாம் நம்முடைய உபகார ஸ்மிருதி, அதாவது அவர்கள் செய்த உதவி, அதற்காக நாம் செய்யக்கூடிய நன்றி, அதை இன்று நாம் செலுத்துவோம். அவர்களினுடைய உபகாரத்தை நினைவு கூர்ந்து இன்று அதை போற்றுவோம் என்று அனைவருக்குமாக அடியேன் கூறி, இன்றைய மறுபடி ஒரு முறை குரு பூர்ணிமை நல்வாழ்த்துக்களை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொடுந்துக்கும் கேள்வன் தன்னை வாழ்ந்த வழுதி வளநாடன் மண்ணு குருகூர் செடகோபன் குற்றேவல் செய்து ஆழ்ந்த தமிழ் மாலையாயிரத்துள் இவையும் ஒரு பத்தம் வல்லார்கள் உலகிலேந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூண்டினுள்ளம் தான் நிறைந்த அள்ளிக் கமலக் கண்ணனை அந்தன் குருகூர் செடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களே. இன்றைய நன்னாள் குருவுடைய திருவடிக்கு காணிக்கை செலுத்துவதாக இருக்கக்கூடிய நன்னாள், வியாச பகவானுடைய அவதார நன்னாள், குரு பூர்ணிமா என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நன்னாளிலே நம்முடைய காலட்சேப கோஷ்டிகள் என்ன, பகவத் பாகவத பந்துக்கள் என்ன, பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, அனைவர்களும் என்னுடைய மங்களாசாசனங்கள், ஆச்சரியமான அந்த ஆச்சாரியன் என்ன, பாகவதால் என்ன, பகவத் கைங்கரியம் என்ன, இது மூன்றையும் செவ்வனே செய்யும்படி அந்த பகவானுடைய அனுகிரகத்தாலேயே பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று மேற்கொண்டு நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே ஏந்து பெருஞ்செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபால இருக்கும் எல்லோருக்கும் வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பரமகுருவான ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரமும் கூடி வந்து இருக்கு. எப்பேற்பட்ட குருமார்களின் திருநக்ஷத்திரை ஒண்ணு போல கொண்டாடுறோம். அந்த மாதிரி இருக்கும் இந்நன்னாளில்
எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா எப்பேற்பட்ட கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறது என்பதை நாம் மறக்காமல் நினைக்க வேண்டும். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் பூர்வாச்சாரர்களுடைய வச்சனமும் அனுஷ்டானமும் என்று இருக்க வேண்டிய வழியை ஏற்படுத்துவதே இந்த எந்தை ராமானுஜ முனி குழுதான். நித்தியமும் கைங்கரியமே செய்து கொண்டிருப்பவர்கள். கைங்கரியம் அவர்கள் மட்டும் செய்யாமல் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சபை எந்தை ராமானுஜ முனி சபை. இப்பேற்பட்ட சபையில் எங்கள் நீசனே நிறைவொன்றுமில்லேன் என்று இருக்கக்கூடிய எங்களையும் சேர்த்துக்கொண்டு வழிநடத்து கொண்டு வருவதில் மிகவும் கிருபை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பேற்பட்ட நன்னாளில் வாழியதிராசன் 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 என்று மாமனிகள் சொல்வது போல இருக்கக்கூடியவர்களின் ஆசீர்வாதம் அடியோங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆச்சாரிய கைங்கரியமும் எம்பெருமானார் திருவடிகளுமே தஞ்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டன் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இன்று. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. श्रीमते रामानुजाय नमः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் வரிசை கிரமம். மாதாவானவள் பிதாவை காமிக்கிறாள். மாதா பிதாவினுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக குரு கட்டாட்சம் கிடைச்சிடும். இந்த குருவானவர் நமக்கு தெய்வத்தை காமிச்சு கொடுக்குறார். அக இருள் புற இருள் ரெண்டையுமே நீக்குபவர் தான் குரு. அகத்தில் உள்ள இருள் நீங்கப்பட்டது அப்படின்னாலே நமக்கு புற இருளும் நீங்கப்பட்டு விடும். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமோ அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நமக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருக்காருனாக்கா அந்த நன்றி கடனாக நினச்சி ஆயுசுக்கும் மறக்காதிக்கு அவளுக்கு நம்மளுடைய பிரணாமங்களை தெரிவிக்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு பிரதி உபகாரம். ஒய்யாரம் சத்சங்கத்தில் அத்தனை ஒரு பகவத் விஷயங்களுக்கான பலவிதமான ஒரு நிகழ்ச்சிகளாகட்டும், ஸ்லோகா கிளாஸோ, எனிதிங் ஃபார் தட் மேட்டர் அத்தனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். ஒய்யாரம் சத்சங்கே நமக்கு ஒரு குருஸ்தானம் தான். எத்தனை பேரால் அது த்ரூவாக கற்றுக்க முடியறது, கற்றுக் கொடுக்க வரவாலும் நிறைய கற்றுக்க முடியறது. நிறைய பேர் விஷயத்தை கேட்க ஒரு ஆசையாக வராங்கிறப்ப தான் சொல்லி கொடுக்குறவாளுக்கும் ஒரு ஆசை இன்னும் நிறைய நம்ம கற்றுண்டு அவளுக்கும் நிறைய கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆசை வருது. பிரதி உபகாரம் பிரதிபலனாக எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறவா தான் குரு. நம்மளே ஸ்கூல்லலாம் நிறைய கிளாஸஸில் படிச்சுட்டு வந்திருக்கோம். எவ்வளோ படித்து நம்ம என்ன சம்பாதிச்சாலும் குரு டீச்சருக்கு போய் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, எந்த கைங்கரியமும் பண்ண போகிறதில்ல. அவள்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா உயர ஒரு ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஏணிப்படிகளே அவள் தான். அவள் மேலே காலை வச்சு தான் நம்மெல்லாம் மேலே ஏறி இந்த உலகத்தை பார்க்குறோம். ஆனால் பிரதி உபகாரமாக அந்த ஏணி நமக்கு எதையுமே கொடுக்கலையேன்னு சொல்ல போகிறதில்ல. அதே தான் இவாளும் அத்தனை ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸாக இருந்து நம்மளை நன்னா உயரத்துக்கு கொண்டு போகிறவா தான் குரு. அப்படிப்பட்ட குரு வந்தனம் பண்ணதுக்கு ஒரு ஆப்டான நாள்னா குரு பூர்ணிமா. பகவானே சாந்திபனி முனிவர்கிட்ட கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனோடும் சுதாமாவோடும் போய் எப்படி ஒரு குருகுல வாசம் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ராமாவதாரத்துலேயும் ஒரு வசிஷ்டர் இடத்துலையோ விஸ்வாமித்திரர் இடத்துலையோ எப்படி நடந்துக்கணுங்கிறத ராமலக்ஷ்மணால் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. அதே மாதிரி கீதோபதேசம்
ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் அத்தனை உபதேசம் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுனாக்கா அது அந்த கீதாச்சாரியனால தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்மளுடைய மன இருளோ இல்லை வெளியில் ஒருத்தரோடைய ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறப்போ அவள்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணடிச்சு நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோல் ஹார்ட்டடாக எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் யார்கிட்டையும் வச்சுக்காது எல்லார்கிட்டையும் ஒரு இனிமையாக பழகிற மனசு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது குரு தான் நமக்கு. இன்றைக்கி அப்போல்லாம் குருகுல வாசம்னாக்கா அந்த குருகுலத்துக்கே போய் குருவுக்கு கைங்கரியம் பண்ணி அப்படியெல்லாம் கற்றுன்னு இருந்திருக்கா. நம்ம உடையவரே எத்தனை தடவை திருக்கோட்டியூருக்கு நடையாக நடந்து அப்புறம்தான் அவருக்கு அந்த மந்திரோபதேசமே கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தேன்னா ஒய்யாரம் மாதிரி சத்சங்கத்தால் அத்தனை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம ஹாலுக்கே அத்தனை விஷயங்களையும் கொட்டி கொடுக்கறது நமக்கு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சத்சங் நடத்துகிறவாளுக்கு அத்தனை கிருத்தஜத்தையோடு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி அவள்லாம் பூர்ண ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடவும் இருக்கணும்னு பெருமாளை வேண்டிப்போம். ஏன்னா இந்த மாதிரி சத்சங்கங்கள் தான் நிறைய பாகவத உத்தமர்களை உருவாக்குறது, நிறைய குரு பரம்பரையும் உருவாக்குறது. எவ்வளோ குரு பரம்பரை எத்தனையோ இருக்க போகிறது. அத்தனை பேருக்கும் நம்மளுடைய பிரணாமங்கள். இந்த மாதிரி ஒய்யாரம் சத்சங் மாதிரி நிறைய சத்சங் வரணும். நம்மளை மாதிரி நிறைய பேர் கற்றுக்கணும். கற்றுன்றதை விடாதிக்கு சேவிச்சுட்டே இருக்கணுங்கிற இந்த பிரார்த்தனை தான். வேறு ஒன்றும் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், வேலை கிடைக்கணும், இதெல்லாம் அவளுடைய இண்டிவிஜுவல் ரெக்குயர்மெண்ட். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு பெருமாள் படைக்க வச்சு எத்தனை நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கான். அதுக்கு முதல்ல அவனுக்கு நன்றி. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு. அடுத்தது லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொல்லி தாயார், நம்ம குரு பரம்பரையே தாயார்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் பெரிய பிராட்டியார் திருவடிகளிலும் அத்தனை விதமான நன்மைகளும் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு ஏற்படணும்னு வேண்டிண்டு ஒய்யாரமில் இருக்கிற அத்தனை பேரும் நிறைய கிளாஸஸில் கலந்துண்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோகாஸ் எல்லாம் நீங்களும் கற்றுண்டு நிறைய பேருக்கு நீங்களாமும் கற்றுக் கொடுத்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதிக்கு இண்டிவிஜுவலாக என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் நம்மளுடைய ஃபைனல் கோல்ங்கிறது தாயார் பெருமாள் நன்னா இருக்கணும். அதைத்தானே பெரியாழ்வார்னு சொல்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா. அவன் நன்னா இருந்துட்டான்னாலே ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் நன்னா இருக்க போகிறான். அவன் எப்படி நன்னா இருப்பான்? ஒரு அம்மா அப்பா எப்போ நன்னா இருப்பான்னாக்கா அந்த குழந்தைகள் அவள் பேரை காப்பாற்றிடுத்துன்னா நன்னா இருக்க போகிறான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் பகவான் மனசு கோணாதிக்கு என்னென்னலாம் பண்ணால் நல்லதோ அதை மாத்திரமே பண்ணி பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு எப்படி நம்மாழ்வார் பிரதிபலிச்சாரோ அந்த மாதிரி பக்தர் குழாங்களோடவே நம்ம இருக்கணும், இந்த மாதிரி சத்சங்கத்தோடவே இருக்கணுங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையை பகவானுடைய திருவடியில் வச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சின்னவா அத்தனை பேருக்கும் என்னுடைய வெரி பெஸ்ட் விஷஸ் ஆன் திஸ் ஒண்டர்ஃபுல் டே. அண்டு பெரியவா அத்தனை பேரையும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய சத்காரியம் கைங்கரியத்தில் நான் ஈடுபடணும்னு சொல்லி வாழ்த்தணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். தன்யோஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.